அவங்க கட்சிக்காரங்க நினச்சி பார்க்கணும். 89 தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் எம்ஜிஆர் அவருக்கு சமாதியை சீர்படுத்த அன்னைக்கே 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கிய தலைவர் தான் நம்முடைய தலைவர். அந்த தலைவருக்கு ஒரு 6 அடி இடம் இந்த நாய் கொடுக்க மறுத்து விட்டது. எனக்கு அவனோட வயசில் மூத்தவன், அவனுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவன், அவன் எம்ஜிஆரே பார்த்தது கிடையாது. நான் எம்ஜிஆர் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுவேன். ஆகவே சொல்லுகிற போது வயிறு 6 இடம் அடி கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னான். தொங்கிய தலைவரோடு கலைஞர் தளபதி வந்தார். இதெல்லாம் அவங்க கட்சிக்காரங்க நினச்சி பார்க்கணும். 89 தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் எம்ஜிஆர் அவருக்கு சமாதியை சீர்படுத்த அன்னைக்கே 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கிய தலைவர் தான் நம்முடைய தலைவர். அந்த தலைவருக்கு ஒரு 6 அடி இடம் இந்த நாய் கொடுக்க மறுத்து விட்டது. எனக்கு அவனோட வயசில் மூத்தவன், அவனுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவன், அவன் எம்ஜிஆரே பார்த்தது கிடையாது. நான் எம்ஜிஆர் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுவேன். ஆகவே சொல்லுகிற போது வயிறு 6 இடம் அடி கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னான். தொங்கிய தலைவரோடு கலைஞர் தளபதி வந்தார். இதெல்லாம் அவங்க கட்சிக்காரங்க நினச்சி பார்க்கணும். 89 தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் எம்ஜிஆர் அவருக்கு சமாதியை சீர்படுத்த அன்னைக்கே 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கிய தலைவர் தான் நம்முடைய தலைவர். அந்த தலைவருக்கு ஒரு 6 அடி இடம் இந்த நாய் கொடுக்க மறுத்து விட்டது. எனக்கு அவனோட வயசில் மூத்தவன், அவனுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவன், அவன் எம்ஜிஆரே பார்த்தது கிடையாது. நான் எம்ஜிஆர் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுவேன். ஆகவே சொல்லுகிற போது வயிறு 6 இடம் அடி கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னான். தொங்கிய தலைவரோடு கலைஞர் தளபதி வந்தார். இதெல்லாம் அவங்க கட்சிக்காரங்க நினச்சி பார்க்கணும். 89 தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் எம்ஜிஆர் அவருக்கு சமாதியை சீர்படுத்த அன்னைக்கே 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கிய தலைவர் தான் நம்முடைய தலைவர். அந்த தலைவருக்கு ஒரு 6 அடி இடம் இந்த நாய் கொடுக்க மறுத்து விட்டது. எனக்கு அவனோட வயசில் மூத்தவன், அவனுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவன், அவன் எம்ஜிஆரே பார்த்தது கிடையாது. நான் எம்ஜிஆர் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுவேன். ஆகவே சொல்லுகிற போது வயிறு 6 இடம் அடி கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னான். தொங்கிய தலைவரோடு கலைஞர் தளபதி வந்தார். இதெல்லாம் அவங்க கட்சிக்காரங்க